கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது எபிசோடுக்கு நாம் வந்திருக்கிறோம். தொடர்ந்து சிமிர்னா சபையின் குறித்த தொடர் போதனையை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நான் வாசிக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அருமையானவர்களே, இதற்கு முன்பாக நான் சொன்னேன், சிமிர்னா சபை அதிகமான உபத்திரத்துக்குள் சென்ற சபை. அந்த சபையை குறித்தான் ஆண்டவர் பாடுகளை பற்றி சொல்லும்போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்கிறார். எத்தனைத்தான் வலிமையான சபை இருந்தாலும் பயம் என்று வந்துவிட்டால் மனிதர்களாகிய நாம் சில டைம்ல பாடுகளை குறித்து பயப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் திடப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நாம் பயப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் பயப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால் கல்வாரி சிலுவை. சிலுவையில் ஆண்டவர் மரண பயத்தை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல உச்சகட்டமான ஒரு பயம் எது என்றால் மரண பயம். அந்த மரண பயத்தை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். காலமெல்லாம் இந்த மரண பயத்தை பிசாசானவன் கொண்டு வந்து ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய மரணத்தினாலே மரண பயத்தை ஆண்டவர் நீக்கியிருக்கிறார். அதனால உங்களுக்கு வருகிற பாடுகளை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சிமிர்னா சபை குறித்து சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அது மாத்திரமல்ல, இதோ நீங்கள் சோதிக்கப்பட பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆண்டவர் அடுத்து இந்த உபத்திரம் யாரால வருகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசினால் இது உண்டாகிறது என்று சொல்லி. அருமையானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னேன், உபத்திரங்கள் என்று வரும்பொழுது ஒன்று தேவனிடத்திலிருந்து வருவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அடுத்து சத்ரு நமக்கு விரோதமாக எழும்பி பல பாடுகளையும் உபத்திரங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். அப்போ இந்த சிமிர்னா சபைக்கு முக்கியமாக பிசாசின் கையிலிருந்து, பிசாசின் இடத்திலிருந்து இந்த உபத்திரங்கள் வந்தது. அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உபத்திரங்கள் என்று வெறுமையாய் சொல்லாமல் நேச்சர் ஆஃப் பர்சிக்யூஷன், அந்த நேச்சரை சொல்றார். எப்படிப்பட்ட உபத்திரத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், சிறையில உங்களை அனுப்புவான் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காலத்துல இருக்கிற சிறைசாலைக்கும் இந்த காலத்துல இருக்கிற சிறைசாலைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இந்த காலத்துல இருக்கிற சிறைசாலைகள் ஆல்மோஸ்ட் ஒரு கைதி திருந்தி வாழ வேண்டும் என்பதாக சீர்திருத்தங்கள் செய்வார்கள். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறதான சிறைசாலைகள் அப்படி அல்ல. பயங்கரமான சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பார்கள். ஒரு கொடூரமான ஒரு டார்ச்சரா இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த சிறைசாலையை பற்றி தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில போடுவான் என்று சொல்லி. அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது 10 நாட்கள் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் சொல்கிறார். இயேசு சுவாமியுடைய வார்த்தையின் பிரகாரமாய் நாம் பார்ப்போம்னால், இந்த உபத்திரம் பிசாசிடத்தில் வந்தாலும் அது யாரால கட்டுப்படுத்தப்படுகிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால அதை மெஷர் பண்ணப்பட்டு லிமிட் பண்ணப்படுகிறது. அதாவது அவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பிசாசு மிக ஒரு லாங் பீரியட்ல இந்த சபை கொண்டு போய் உபத்திரத்தை தள்ளி நாசமாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று தான் முயற்சி பண்ணினான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சகலவற்றையும் ஆளுகிற சர்வ அதிகாரி, சர்வ ஞானி, சர்வ நியாயாதிபதி. அதனால எத்தனை தான் சத்ரு உபத்திரங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் கையில் அதை எடுத்து அவர் அதை லிமிட் பண்றார், அதை அவர் மெஷர் பண்றார், அதை அவர் கட்டுப்படுத்துறார், அதை அவர் ஆளுகை செய்து சொல்லுகிறார். 10 நாட்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சாத்தான் என்னத்தான் திட்டம் போட்டு ஒரு லாங் பீரியட்ல நம்ம சோதிக்க வேண்டும், உபத்திரங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணினாலும் ஆண்டவர் கையில் இருக்கிறது. அவர் அதை லிமிட் பண்ணுவார், அதை ஆண்டவர் கட்டுப்படுத்துவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சோதனை குறித்து ஆண்டவர் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல்
சோதனை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடல். அப்படி என்றால் காலகாலமாய் பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட சோதனை சந்திக்கிறார்களோ அதே போலதான் நமக்கும் சோதனைகள் வரும். புதுசா ஆண்டவர் எந்த சோதனையும் நமக்கு கொடுக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்துல இன்னொரு காரியம் சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்படி என்றால் சோதனையில நம்மை காப்பதிலே அவர் உண்மை உள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்முடைய திராணி, நம்முடைய பலன் என்ன என்று அவருக்கு தெரியும். ஒரு மகன், ஒரு ஆண்டுடைய பிள்ளை இவ்வளவுதான் சோதனை சகிக்க முடியும், இவ்வளவுதான் சோதனை தாங்க கொள்ள முடியும் என்பதாக ஆண்டவராகிய தேவன் நம்மை குறித்து அவர் தீர்மானித்திருக்கிறார். நம்மை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். மிஞ்சின பாரத்தை நம்மள சுமத்தாத ஆண்டவர். அது மாத்திரமல்ல, சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். சோதனையை தாங்கிக் கொள்ளும்படியாகவும் சோதனை தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குற தேவனாய். அதை குறித்து வேதம் சொல்கிறது, சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை, ஒரு போக்கு என்றால் ஒரு வழி, ஒரு டோர் என்று கூட சொல்லலாம், அதை ஆண்டவர் உண்டாக்குற தேவனா இருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. பஸ்ல, ட்ரெயின்லயோ இல்லை தியேட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆடிட்டோரியம்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்லுவாங்க. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எதற்கு வச்சிருக்காங்க என்றால், திடீரென்று அந்த ஃபயர் ஆயிடுச்சுன்னா, நெருப்பு ஏதாவது வந்து பற்றி கொண்டால் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து வெளியே வந்துடலாம். அதே போலதான் சோதனையின் மத்தியில நமக்கு வருகிற சோதனையில ஆண்டவர் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல இருந்து வெளியே வருவதற்கு தேவன் ஒரு போக்கை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். 10 நாட்களில் உங்களை காவலிலே போடுவான் என்ற இந்த வார்த்தையை பைபிள் ஸ்காலர்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்கிறது என்றால், இந்த 10 நாட்கள் என்பது 10 வருடம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 நாட்கள் என்பது 10 யுகங்கள் அல்லது 10 எம்பரர், பேரரசுகள் ஆண்ட அந்த நாட்களிலே நடந்த உபத்திரங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்னவென்று, அது என்னென்னலாம் இருக்கிறது என்பதை நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ஸ்கிரீன்ல நான் போடுறேன், அதை அப்படியே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 10 ரோமன் எம்பரர்ஸ். The first under Nero AD 54, the second under Domitian AD 81, the third under Trajan AD 98, the fourth under Adrian AD 117, the fifth under Septimius Severus AD 193, the sixth under Maximin AD 235, the seventh under Decius AD 249, the eighth under Valerian AD 254, the ninth under Aurelian AD 270, the 10th under Diocletian AD 284. அருமையானவர்களே, இது அவ்வளவு முக்கியம் கிடையாது, ஆனாலும் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 பேரரசுகள், வல்லரசுகள் அவங்க ஆண்ட அந்த ஆளுகைக்குள்ள கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினார்கள். இந்த சிமர்னா சபை அப்படிப்பட்டதான 10 யுகத்துக்குள்ள இது சென்றது என்று சொல்லி, இன்னும் ஒரு கூட்டத்தார என்ன சொல்லுகிறாங்களா, ஆண்டவர் 10 நாட்கள் என்று குறிப்பிட்டு சொல்லும் போது அது ஒரு ஸ்பெசிபிக் டைமை சொல்றாரு ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட காலம், அது 10 வருடமோ அல்லது 10 யுகங்களோ அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்து சொல்லுகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கடைசியா இருக்கிறது தான் நானும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்பர் வந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் வந்தாலும் சரி, சிம்பிள்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் எப்படிப்பட்ட எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அடையாளங்கள், சிம்பிள்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 10 நாட்கள் என்பது குறிப்பாக 10 நாட்கள் என்று நாம் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்துல இந்த சிமர்னா சபை காவலில அவர்கள் தங்களுடைய உபத்திரங்களை அனுபவிப்பார்கள் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிடிக்ட் பண்றார், முன்னறிவிக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த சிமர்னா சபைக்கு இப்படிப்பட்ட உபத்திரத்துக்கு, இப்படிப்பட்ட பாடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சிமர்னா சபைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அவர் இந்த உபத்திரங்களை, பாடுகளை அனுமதிக்கிறார். பிலிப்பர் 1:29 வாசித்து பார்த்தால், நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவன் நித்தம் பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்புக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார். அது போலவே ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம் என்றால், நம்மளை பியூரிஃபை பண்றார் ஃபர்ஸ்ட். அதாவது 1 பேதுரு 1 6 வரைக்கும் வாசித்து பாருங்க. நம்மை புடமிடுவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக,
நம்மை உருவாக்குவதற்காக சில பாடுகள், சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அப்படி அதை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் பியூரிஃபையா, இன்னும் ஜொலிப்பாக, பொன்னை போல ஆண்டவர் நம்மை உருவாக்குற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் ஒப்பாவதற்கு சில பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மை ஒரு சாட்சியா நிற்க வைப்பதற்காக, ஏனென்றால் அந்த பாடுகளுக்குள் போகும்போது சில காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம், சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அது நிமித்தம் நாம் தேவனுக்கு ஒரு வல்லமையான சாட்சிகளா நிற்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் இந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் மத்தியில சிலர் இந்த சிமனா சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் தேவனுக்காக உறுதியான சாட்சியாய் நின்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு வாக்கும் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, மீண்டுமா நான் படிக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த வாக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரண பரிந்தும் நீ உண்மையாறு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சிமன்னா சபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மை ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபாய் வாழ்வதற்கு மாத்திரம் அழைக்கவில்லை, வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நம்மை அழைக்கவில்லை. அதே நேரத்தில் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்பொழுதுமே, முக்கியமாக சோதனையின் மத்தியில் நாம் ஃபெய்த்ஃபுல்லாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த சிமன்னா சபைக்கு தான் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இதோடு கூட நான் முடிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல கிரீடத்தை பத்தி நாம் பார்க்க போகிறோம். வேதம் 5 விதமான கிரீடங்களை பற்றி பேசுகிறது. அது எந்தெந்த கிரீடம் எதற்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து சொல்லிவிட்டு தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வேதத்தோடு இணைந்திருங்கள். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.